சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. பாலஸ்தீனில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 252 பேர் பணைய கைதிகளாகவும் பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. 15 மாதங்களாக போர் நடைபெற்ற நிலையில் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளை பரிமாறிக்கொண்டன. தொடர்ந்து இரண்டாவது முறையாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படாததால் மீண்டும் அங்கு போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் கூடுதல் உதவிகள் செல்லாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் காசாவில் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் பிளச்சர், இஸ்ரேலின் முழுமையான முற்றுகைக்கு பிறகு காசாவில் குழந்தைகளுக்கான உணவு உட்பட உதவிகளை வழங்கும் லாரிகள் வெறும் 5 மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டது. இது கடலில் ஒரு துளி நீர் மட்டுமே. உதவி தேவைப்படும் மக்களுக்கு அது முழுமையாக சென்று அடையவில்லை. அப்படியே உதவி கிடைக்காமல் போனால் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறந்து விடுவார்கள். எனவே வேதனை தெரிவித்துள்ளார்.